நியூஸ் தமிழ் கழுகு. காக்கி சட்டை ஒருத்தர் காணாம போற செல்போன் எல்லாம் கண்டுபிடிச்சு பர்சனலா வித்து பணம் பார்க்கறதா புகார் வந்திருக்கு. இன்னும் சில வேலைகள்ல ஈடுபடுற இவர் மேல 8 வருஷமா எந்த ஆக்ஷனும் எடுக்கலையாம். கன்னியாகுமரியைச் சேர்ந்த காவலரான ஜான் பால் சென்னை பெரம்பூர் இருப்பு பாதை காவல் நிலையத்திலிருந்து அயல் பணியா சென்னை இருப்பு பாதை காவல் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் இயங்கி வரக்கூடிய சைபர் செல் பிரிவோட முதல்நிலை காவலரா பணிபுரிஞ்சு வர்றாரு. இவரோட வேலையே காணாமல் போன செல்போனை IMEI நம்பரை வச்சு கண்டுபிடிச்சு தர்றதுதான். ஆனா ஜான் பாலோ காணாமல் போன செல்போனை கண்டுபிடிச்சு சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கொடுக்காம OLX மூலமா விற்பனை செய்யறது வழக்கமா வச்சிருக்காருன்னு புகார் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தனியார் டிடெக்டிவ் ஏஜென்ட்டுகளோட தொடர்பில் இருக்கிற இவரு அவங்களுக்கு தேவைப்படுற கால் டீடைல்ஸை எடுத்து கொடுக்கிற வேலையை ரகசியமா செஞ்சுட்டு இருந்திருக்காருன்னு ஒரு பகீர் குற்றச்சாட்டும் இருக்கு. 2018 காணாமல் போன செல்போனை நங்கநல்லூரை சேர்ந்த ஒருத்தருக்கு ஜான் பால் OLX மூலமா வித்திருக்காரு. வழக்குல செல்போனை தேட அந்த நங்கநல்லூர் நபர் சிக்கி இருக்காரு. அவர் தான் இந்த செல்போனை OLXல வாங்கினதாவும் அதை வித்தது ஜான் பால்னு தெரிய வந்திருக்கு. இது தொடர்பா சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய குற்றப்பிரிவு போலீசார் ஜான் பால் கிட்ட விசாரணை நடத்த அப்ப ஐஜியா இருந்த பொன் மாணிக்கவேல் என்ன கைது செஞ்சிருவாரு, என் குடும்பமே தற்கொலை பண்ணிக்கும்னு மன்னிப்பு கேட்டு கெஞ்சி தப்பிச்சது மட்டும் இல்லாம இந்த வழக்கு ஏற்கனவே ஒரு வழக்குல கைதாக இருக்கிற ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தர் மேல கூடுதல் வழக்கா போட்டு முடிக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஆனாலும் கூட இவரோட செயல்கள் நின்னதா தெரியல. இப்பயும் லட்சங்கள் மதிப்புள்ள பைக்குகள் முன் அனுமதி பெறாம மனைவி பெயர்ல வீடு வாங்கினதுன்னு செயல்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கிறதா புகார்கள் வந்துகிட்டு இருக்கான். உயரதிகாரிகளுக்கும் தேவையான விஷயங்களை உதவி செய்யறதுனால இவர் மேல எந்த நடவடிக்கையும் இல்லைன்னு சொல்லப்படுது. சீக்கிரமே இவர் விசாரணையில சிக்குவார்னு எதிர்பார்க்கப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.